அவர்களோடு அவர்களாக ஆதரவு அளிப்பது போல அவர்களோடு இணைந்து செயல்பட்டு உண்மைகளை அறிந்து அவர்கள் அந்த நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்த முன்னர் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஆகவே இந்த உளவு புலனாய்வுத்துறை என்பது ஒரு தேசத்தினுடைய தேசிய பாதுகாப்புக்கு பெரும் பீரங்கிகளை வைத்திருப்பதை விட முக்கியமானது. அவர்கள் உள்நாட்டு சரி வெளிநாடு சரி பல இடங்களிலே என்னென்ன நடக்கிறது, ஈரான் இங்கே என்னது செய்ய போகிறது, என்ன திட்டமிடுகிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள். அதே மாதிரியான இந்த அமைப்புகளாக இருக்கிறார்களே அவர்களும் கூட அரசாங்கம் என்னென்ன காலத்திலே என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகிறது என்ற திட்டங்களையும் அறிந்து கொள்கிறார்கள். ஆகவே மாறி மாறி இவர்களை அவர்கள் அவர்களை இவர்கள் என்று அறிந்து செயல்படுவதை நாங்கள் பொதுவாக இப்பொழுது பார்த்து கொள்ளுகிறோம். ஆகவே தான் குறிப்பாக சொல்லப்போனால் இப்பொழுது உலகத்திலே பெருந்தொகையான பணத்தை ஆயுதத்துக்காக செலவு செய்கிறார்கள். அது தனியாக சீனா, அமெரிக்கா, ரஷ்யா மட்டுமல்ல, ஈரான், இஸ்ரேல், பர்மா போன்ற பல நாடுகள் அதுக்குள்ளே காசை கொட்டி கொண்டு இருக்கின்றன. இந்த வகையிலே உளவுத்துறை சம்பந்தப்பட்ட செலவினங்கள் பொதுவாக வெளிப்படுத்தப்படுவதில்லை. அதிலும் மில்லியன் கணக்கான காசு கொட்டப்பட்டதாக இருக்கிறது. இந்த ரீதியிலே தான் உலக அமைதி சமாதானம் என்பது இப்பொழுது மிக கடுமையானது ஒன்றாக இருக்கின்றதாகும். பாருங்கள், பர்மா ஒரு சின்ன நாடு. அந்த நாட்டிலே பெருந்தொகை பணம் இந்த ஆயுதங்களுக்காக செலவிடப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். சரி, இப்படியாக இருக்கின்ற இந்த பலவிதமான ஏற்ற இறக்கங்களிலே இந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி தீவிரவாதிகள் தாக்கப் போகிறார்கள் என்பதை ஏன் இஸ்ரேலிய உளவு புலனாய்வுத்துறை கண்டு எச்சரிக்கவில்லை என்ற கேள்வி கேட்கப்படாத ஒன்றாக இருந்தால் இஸ்ரேலினுடைய உளவுத்துறை தலைவர் அவர்கள் நான் பொறுப்பாக இருந்த காலகட்டத்திலே இப்படி நடந்துவிட்டது, ஆகவே நான் அந்த பதவியில் இருக்க தகமை அற்றவர் என்றார். இதே மாதிரித்தான் இங்கிலாந்திலே ஒரு முறை தற்செயலாக ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினோட மோதி ஒரு விபத்து ஏற்பட்டது. அந்த அவர்கள் போட்ட டைம் டேபிள்லேயே ஒரு சின்ன சிக்கல் வந்தது. அதனாலே அந்த ரயில்வே துறை அமைச்சர் ராஜினாமா செய்தார். நான் விட்ட பிள்ளையாலே நடக்கவில்லை என்றாலும் நான் அமைச்சராக இருக்கிற காலகட்டத்திலே இப்படி ஒரு விபத்து வந்ததே எனக்கு விழுந்த ஒரு அடி என்று அவர் ராஜினாமா செய்தார். இந்தியாவிலும் கூட அப்படி ஒரு ரயில்வே விபத்து வந்த போது அந்த அமைச்சர் ராஜினாமா செய்தார். ஆகவே பொறுப்பாக இருக்கிறவர்கள் இத்தகைய செயல்பாடுகளுக்குள்ளே நேரடியாக இணைந்து கொள்ளாவிட்டாலும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றாக இருக்கிறது ஆகும். அதனாலே தான் இப்பொழுது கனடாவிலே கூட ஏற்படுகிற ஒவ்வொரு விடயத்திலேயும் பிரதமர் மீது மக்கள் கண் வைக்கிறார்கள். ஐயா, நீங்கள் ஆட்சியில் இருக்கிற போதுதான் பொருட்களுடைய விலை, அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏறி கிடக்கிறது, வீட்டு வாடகை உயர்ந்து காணப்படுகிறது என்று அவர்கள் மீதே அவர்கள் இதனை சொல்லிக்கொள்ளுகிற ஒரு நிலைப்பாட்டையும் இன்னொரு புறத்திலே பார்த்து கொள்ளக்கூடியது ஒன்று ஆக இருக்கின்றது ஆகும். ஆகவே தான் இன்று நான் அடிக்கடி சொல்லுகிற மாதிரி அழிவு பணிக்கு நிறைய பணம் செலவாகிறது, நேரம் செலவாகிறது, ஆக்கப்பணிக்கு குறைவாக இருக்கிறது. அப்படியாக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆயுதங்கள் தயாரிக்கின்ற நாடுகளுக்கும் ஆயுதங்களை அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளிலே வாங்குகிறவர்களுக்கும் அந்த பூனைகளுக்கு எந்த எலிகளாலே மணி கட்ட முடியும்? ஐக்கிய நாடுகள் சபை பல முறை சொல்லி பார்த்தது. ஐக்கிய நாடுகள் சபை சொல்வதை அவர்கள் கேட்பதாக இல்லை.
ஐக்கிய நாடுகள் சபை ஊரிலே முதியவர்கள் ஒரு ஆலமரம் அரச மரத்துக்கு கீழே இருந்து அந்த தெருவிலே உள்ளவர்களை கூப்பிட்டு வாங்கடா இங்கே இப்படி செய்யாதையும் கூடாடா என்றுட்டு அவர் பொய்யாண்டு போகிற மாதிரி தான் கிடக்கிறது. ஆகவே இந்த யுத்தங்களை நடாத்தி கொள்றவர்கள் மீது உரிய நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய அளவுக்கு உலக நாடுகளிலே சக்தி பெரிசாக இல்லை. ஆகவே மக்கள் தான் இதனை குரல் கொடுத்து தங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நேரடி தொடர்பில்லாவிட்டாலும் இதை ஒரு அரசியல் முக்கிய கருத்துக்களிலே ஒன்றாக எடுத்து வந்து வாக்களித்து கொண்டு போனால் உலக மக்கள் மத்தியிலே இது ஒரு கவனம் எடுக்கப்பட்டதாக பார்க்கப்பட்டு அடுத்த நடவடிக்கைகள் வரலாம். ஆகவே இந்த இலங்கையிலே இருந்து இந்தியாவுக்கு அல்லது இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு ராமர் ஒரு பெரிய பாலத்தை போடுறாராம். ஒரு மரத்திலே பார்த்து கொண்டு இருக்கின்ற ஒரு அணில் நானும் ஏதாவது பங்கு செய்வோம் என்று சொல்லி பெரிய பாறைகள் போடப்பட்ட இடத்திலே ஒரு சின்ன கல்லை போட்டதாம். அதே மாதிரியாகத்தான் இந்த சின்ன சின்ன நாடுகளிலே உள்ள மக்களுடைய குரலும் ஒரு வகையிலே இந்த அழிவு பாதைக்கு செலவு செய்கின்றவற்றை குறைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது உலக சமாதானத்திற்கு உழைவைக்கின்றவர்களை திசை திருப்பக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் எல்லோரும் இந்த விடயத்திலே கவனம் எடுக்கப்பட வேண்டும். நாங்கள் நேரடியாக பாதிக்கப்படாவிட்டாலும் மறைமுகமாக பொருளாதார ரீதியிலே இந்த விலை உயர்வுகளுக்கு காரணமாக இருப்பதனாலே பாதிக்கப்படுகிறோம். ஆகவே எங்களையும் இந்த உக்ரைன் யுத்தம், இந்த இஸ்ரேல் யுத்தம் ஆகிய யுத்தங்கள் பாதித்து கொண்டு இருக்கிறது. அதிலிருந்து நாங்களும் விடுபட்டு கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதைவிட நேரடியாக அந்த மண்ணிலே உள்ள பிள்ளைகள், கர்ப்பிணிகள், முதியவர்கள் கொல்லப்பட்டு கொண்டு தினமும் இந்த நிமிடமும் கொல்லப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றதையும் கவனத்திலே எடுக்கப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்று சித்திரா பௌர்ணமியிலே அம்மாவை இழந்தவர்களுடைய ஆத்மா எங்கிருந்தாலும் சீராக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இறைவனை இறைஞ்சி நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.